கரூருக்கு முன், கரூருக்கு பின்னும் தான் அரசியல பார்க்கணும். கரூருக்கு முன் வரைக்கும் இவர்கள் பேசின வீரம் எல்லாம் பார்த்தோம். அங்கிள், சிஎம் சார் அதெல்லாம். இவங்க பண்ணது, இவர்கள் எல்லாம் பண்ணது. கரூருன்ற ஒரு சம்பவம் நடந்தோன்னா, இவர்கள் சிதறினாங்கல்ல, சங்கத்த கலைங்கப்பா அப்படின்ற மாரி சிதறினாங்கல்ல. நீங்க அத தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு மாநில பொதுச் செயலாளர் ஓடி ஒளியக்கூடாதுங்க. அது இழுக்குங்க. என்னைக்கு இருந்தாலும் அது பேசப்படும். இத நீங்க அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியில சொல்றீங்க, கிண்டல் பண்ண சொல்றீங்கன்றதுக்கு நான் சொல்லல. மாநில பொதுச் செயலாளர்ன்றவர் தான் தலைமை பண்புடைய உச்சமா இருக்கணும். அவர தூக்கி மிசால போட்டா கூட தைரியமா இருக்கணும். நான் பார்த்துக்கிறேங்கன்னு. இந்த தைரியம் பாருங்க, சீமான தூக்கி உள்ள போட்டாங்கல்ல. என்னைக்காவது சிதறி ஓடுனாரா? 1½ வருஷம் இன்னும் ஜெயில்ல இருந்தாரு. பலரும் உள்ள இந்த மாரி போயிருக்காங்க. கலைஞர்லாம் நீங்க சந்திக்காத விஷயங்கள் கிடையாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா 28 நாள் போட்டாங்க. அதுவே ஜெயலலிதாவுக்கு ஒரு சாதகமா மாறுச்சு. ஏன்னா, அந்த அம்மாவுக்கு ஆட்சியே போச்சு ஆடின ஆட்டத்துக்கு. குற்றச்சாட்டு வச்சு வழக்கெல்லாம் போட்டீங்க. அப்புறம் எதுக்குய்யா கைது வேற பண்றீங்கன்ற மாரிலாம் போச்சு. அப்போ இதுதான் இத ஸ்கோர் பண்ண பார்க்கணும். இப்போ வந்து அ இன்னொன்னு கவர்மெண்ட்டு இவங்கள கைது பண்ற ஐடியாவே இல்ல. ஏன்னா கைது பண்ணா இவர்களுக்கு அது ஸ்கோர் ஆயிடும்ன்றதுனால கைது பண்ற ஐடியா இல்ல. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல வந்துட்டு இவர்கள் பயந்து போய் ஓடுறாரு. இது வந்து 1 நாள் நீங்க 2 நாள் தலைமறைவா இருந்து அந்த இது வெளியில வருது. ஒரு தலைமறைவாயிட்டாருன்னு. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்? மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. புசி ஆனந்த் வந்து கலந்துக்கணும். அதுல இறந்து போனவருடைய படத்த வச்சு இரங்கல் தெரிவிச்சு